Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by BuyMode eShopping. Friends, நாம் இந்த வீடியோவில் சீரத்துன் நபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இறுதி தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பயோடேட்டா. சீராங்கிறது வாழ்க்கை வரலாறு. சீரத்துன் நபியில் அப்படி என்ன அடங்கும்னா நபியோட பிறப்பு, அவங்களோட இறப்பு, அவங்க வாழ்ந்த விதம், அவங்க சொன்ன போதனைகள் எல்லாமே தான் அடங்கும். அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயமாக தெரிஞ்சக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ பிறந்தார்கள் அப்படின்னா ஆமுல் ஃபீல் ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறப்பாங்க. அவங்களுடைய பரம்பரை என்னன்னு பார்த்தோன்னா இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள், இஸ்மாயில் இஸ்ஹாக்குங்கிற 2 மகன்கள். இஸ்மாயில் நபியோட வழித்தோன்றல்களில் வந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இஸ்ஹாக் நபிக்கு யாக்கூபுங்கிற ஒரு மகன் பிறக்கிறாங்க. யாக்கூப் அவங்களுக்கு 12 ஆண் குழந்தைகள். அந்த ஆண் குழந்தைகளோட சமுதாயம்தான் பனி இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லப்படும். இப்போது முஹம்மது நபியோட தந்தை அப்துல்லா, அவங்களோட தந்தை அப்துல் முத்தலிஃப், அவங்களோட தந்தை ஹாசிம். இந்த ஹாசிம்ங்கிறவங்க தான் இஸ்மாயில் நபியோட குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. முஹம்மது நபியோட தாய் ஆமினா பின்த் ஒஹபின் மகள் ஆமினா. அவங்களோட கருவில் இருக்கும்போதே முஹம்மது நபியோட தந்தை மரணித்து விடுவார்கள். நபி அவங்க தந்தையை பார்த்தது கிடையாது. நபி பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 6 வயசு ஆன உடனேயே அவங்களோட தாயும் மரணித்து விட்டார்கள். அப்போது நபி யாரோட பொறுப்பில் போகிறாங்கன்னா அவங்களுடைய அப்பாங்கிற அவங்களோட அப்பா பெரியப்பாங்கிற பொறுப்பில் அப்துல் முத்தலிஃப் அப்படிங்கிறவங்களோட பொறுப்பில் போகிறாங்க. அப்துல் முத்தலிஃபும் நபிக்கு 8 வயசு ஆன உடனே மரணித்து விடுவார்கள். அப்போது அப்துல் முத்தலிஃபோட தம்பியான நபிக்கு சிறிய தந்தை அபு தாலிஃப் அப்படிங்கிறவங்களோட பொறுப்பில் நபி வளர்கிறாங்க. நபிக்கு பால் ஊட்டிய பெண்கள் யார்? மார்க்கத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட நம்ம பால் குடிக்கிறோம் அப்படின்னா அவங்க தாய் குழந்தைங்கிற அந்த முறையில் வந்துடுவாங்க. அப்படின்னா நபியோட தந்தை அவங்களோட அடிமை பெண்ணான உம்மு ஐமன் அப்படிங்கிறவங்ககிட்ட நபி பால் குடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரானில் சொல்லப்பட்டுக்கிற அபு லஹப் அவங்களோட சிறிய தந்தை, அவங்க வாப்பாவோட தம்பி அபு லஹபோடைய அடிமை பெண் சுவைபா அவங்ககிட்டையும் நபி பால் குடிச்சிக்கிறாங்க. அந்த காலத்தில் காசு கொடுத்து பால் குடிக்கிறதுக்கான ஆட்கள் வருவாங்களாம். அப்படிங்கிறவங்ககிட்ட ஹலிமத்து சாதியா அப்படிங்கிற ஒரு பெண்ணிடமும் நபி பால் குடிச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. நபியோட 12 வயசில் அவங்க ஃபஸ்ட்டு பயணம் சிரியாவுக்கு செல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட பொருளாதார விஷயமாக அவங்க அடுத்த இதுக்கு அவங்க செல்லும்போது தான் நபி ஹதீஜா அப்படிங்கிறத ஹதீஜா பின்த் ஹுவைலித் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திருமணம் முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ நபிக்கு 25 வயது. நபி நபித்துவம் பெற்ற ஆண்டு எப்போன்னா அவங்களோட 40 வயசில் நபித்துவம் பெறுவார்கள். அது எங்கே வச்சுன்னு பார்த்தோன்னா ஹீரா கொகையில் வச்சு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மலக்க அவங்க முதல்ல அவங்களோட உண்மையான உருவத்தில் பார்ப்பாங்க. அப்போ ரொம்ப பயந்துருவோம் நபி. அப்போது ஜிப்ரீல் மலக்கு என்ன செய்வாங்க, நபியிடம் ஓதுவீராங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரா அலக்கில் ஒரு 5 வசனத்தை ஓதி காட்டுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக். இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக். அவன்தான் அலக்கில் இருந்து மனிதனை படைத்தான். இக்ரா ஒ ரப்புக்கல் அக்ரம். உங்களுடைய இறைவன் மிக சங்கையானவன், நீங்கள் ஓதுவீராக. அல்லதி அல்லம பில் கலம். அவன்தான் இந்த பேனையை எழுதுவதற்காண்டி கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம். ஸோ நீங்கள் இது கற்பீராகன்ட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் மலக்கினிடம் நபிக்கு ஃபஸ்ட்டு அவங்களுடைய நபித்துவத்தை ஆரம்பிக்கிறான். அப்படின்னா அவங்களோட 40 வயசில் அவங்களுக்கு நபித்துவம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து நபி
மக்களிடத்தில் வந்து தன்னுடைய முஸ்லீம் இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கும்போது 3 ஆண்டு வந்து அவங்க வந்து ரொம்ப மறைவான எப்படி சொல்கிறது ரொம்ப யாருக்குமே தெரியாமல் மறைவான விதத்தில் தான் வந்து அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து எத்தி வச்சுட்டு இருந்தாங்க 3 வருஷம். அப்போ தான் நான் போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆரம்ப நிலை முஸ்லீம்கள் அப்படின்ட்டு ஒரு 5 பேர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை வந்து நபி ஏற்றி வைக்கும்போது வந்திருப்பாங்க. ஆம்பளைகளில் வந்து அபூபக்கர் சித்திக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பொம்பளையில் ஹதீஜா பின்த் ஹுவைலித், அடிமைகளில் வந்து சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் வந்து ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, உரிமை விடப்பட்ட அடிமைகளில் வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 5 பேர்கள் தான் ஆரம்ப நிலை முஸ்லீம்கள்ன்ட்டு. நபியோட வாழ்க்கை வரலாறில் மீதியான விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துக்கும் நான் நம்புகிறேன், ஹெல்ப்பாக இருந்துக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இதை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.